சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் மருமக மலர் எங்க கூட இருக்கும்போது எங்களுக்கு என்னப்பா குறை இருக்க போகுது? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இவ எதுக்கு இங்க வந்தா? ஒருவேளை இவனையும் இங்க தங்க வைக்க பிளான் பண்ணிட்டாலோ என்னவோ. அப்புறம் சந்தோஷ், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். பார்வதியை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். அப்போ நீங்க அக்காவை கூட்டிட்டு போக வரலையா மாமா? இல்ல மலர். ஏய் ஹலோ, என்ன ரெண்டு பேருமே சேட் ஆயிட்டீங்க அதுக்குள்ள? இப்ப கூட்டிட்டு போக வரலன்னு தான் சொன்னேன். எப்பவுமே கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னா? இன்னும் 3 மாசத்துல உன் அக்காவை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் நீ தான் என் பொண்டாட்டியை பார்க்க அங்க வர வேண்டியது இருக்கும். அது என்ன 3 மாசம் சந்தோஷ்? அது ஒண்ணு இல்ல மேடம். மலர் எனக்காக நிறைய பண உதவி செஞ்சிருக்கா. அதையெல்லாம் நான் திரும்ப கொடுக்கணும். மலர் ஆசைப்பட்ட மாதிரி அவ அக்காவுக்கு ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக தான் அந்த 3 மாச டைம். மாமா, அது ஏதோ ஒரு கோவத்துல. சச்ச மலர், நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லம்மா. நீ எந்த சூழ்நிலையில அதை சொன்னேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ நினைக்கிற மாதிரி நானும் இதை கோவமாலாம் ஒன்னும் சொல்ல. நீ சொன்னதை நான் ஒரு உத்வேகமா தான் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலா உன்னோட வார்த்தைகளை என்னுடைய முன்னேற்றத்துக்கான மோட்டிவேஷனா மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். நீ அப்படி சொன்னதுனால தான் உன்கிட்ட நான் சேலஞ்ச் பண்ணி அதுக்கான முயற்சியில நான் தீவிரமா இருந்தேன். என்னோட முயற்சிக்கான பலனா இப்ப எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனக்கு யாருன்னு தெரியாத ஒரு நல்ல மனுஷன் என்னோட பிசினஸ் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதை வச்சு என்னோட பிசினஸை டெவலப் பண்ணிட்டு உன்கிட்ட நான் சொன்ன மாதிரி மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு என் பார்வதியை நான் கூட்டிட்டு போறேன். அதுவும் இல்லாம பார்வதி ஏற்கனவே குழந்தை தங்காம போன விஷயத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. இந்த நேரம் என் வீட்டுல இருந்தாலும் என் அம்மா ஏதாச்சும் சொல்லி இன்னும் அவளை காயப்படுத்துவாங்க. அதனாலதான் பார்வதி அது வரைக்கும் இங்க இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. பார்வதி அடிக்கடி சொல்லுவா, மலர் எனக்கு குழந்தை மாதிரின்னு. அந்த குழந்தை போன கவலைய உன் கூட இருக்கும்போது அவ அதெல்லாம் மறந்துருப்பாள்ல. மாமா, நீங்க இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு பேசுறது எனக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாவும் இருக்கு, அதே நேரம் ரொம்ப பெரிய சந்தோஷம் கிடைச்ச மாதிரியும் இருக்கு மாமா. என் அக்கா நல்லா வாழணும்னு ஆசைப்பட்ட நானே அவளை உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டனோன்னு எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துட்டே தான் இருந்துச்சு. இங்க பாரு மலர், நீ பேசுனதுல எந்த தப்பும் இல்ல. அப்போ நீ பேசுனதும் உன் அக்காவுக்காக தானே? அதுல எந்த தப்பும் இல்லையே. இன்ஃபேக்ட் என் பொண்டாட்டி மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்க ஒரு ஆள் இருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு அதுவும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. சரி மலர், நாங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்ததை நினைச்சு சந்தோஷப்படுறதெல்லாம் இருக்கட்டும். அர்ஜுனும் நீயும் இப்போ ஒன்னா சந்தோஷமா தானே இருக்கீங்க? மாமா, அத பத்தி இப்ப எதுக்கு மாமா பேசிக்கிட்டு? விடுங்க மாமா. இப்படி சொன்னா எப்படி மலர்? அர்ஜுன் உன்னை இன்னும் புரிஞ்சுக்கலையா? மாமா, யார் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் மத்தவங்கள பத்தி ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். மலர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை வர்றது யதார்த்தமான விஷயம் தானே? அப்போ நான் கூட தான் சண்டை போட்டேன். இப்ப பார்வதி கிட்ட வந்து பேசி ஒண்ணு சேரலையா? இங்க பாரு மலர், நீயும் அர்ஜுனும் அதே மாதிரி தான். மாமா, நெகட்டிவான விஷயத்தையே நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணி பொண்டாட்டி தான் முக்கியம்னு தேடி வந்திருக்கீங்க. ஆனா எனக்கு அப்படி இல்லையே. பாசிட்டிவான விஷயத்த கூட நெகட்டிவாவே புரிஞ்சுக்கிட்டு கஷ்டங்களை மட்டுமே தான் எனக்கு கொடுத்திருக்காங்க.
ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு மாமா. சரி விடுங்க மாமா, இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வாங்க வந்து சாப்பிடுங்க. மேடம், மாமாவுக்கு சாப்பாடு. என்னம்மா நீ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? போய் உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதெல்லாம் பண்ணுமா. இவரும் இந்த வீட்டு புள்ள தானே? இல்ல மேடம், அது வந்து ஆமா, அங்க என் தம்பிய நல்லா பட்டினி போட்டுட்டு உன் அக்கா புருஷனுக்கு விருந்து வைக்க போறியா? ரொம்ப நல்லா இருக்குடி உன் நியாயம்.